போட்டியில் யாருக்கு இல்லை. விஜயன்னா எஸ்கே தம்பி தான். ஸோ எல்லாத்துக்கும் மக்கள் சப்போர்ட் இருக்குது. எல்லாமே மக்கள் தானே கொண்டாந்து போய் பெரிய இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ அதனால யாருக்கு போட்டியில கிடையாது. அவரு உச்சத்துல இருக்காரு விஜயன். தம்பி இன்னைக்கு நல்லா வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் ஃபுட் பிசினஸ் பண்றீங்க. அது எப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடியுது? இல்ல அது உணவகம் பூராமே எல்லாமே நம்ம குடும்பம் தான் பாத்துக்கிறாங்க. என் அண்ணன், என் தம்பிங்க எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. முழு இது இது எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்றது லட்சம்னா எங்க அண்ணன் எல்லாமே சேர்ந்து கொண்டு போறாங்க. நான் சினிமாவை பாத்துக்கிறேன். அப்பப்ப நேரம் கிடைக்கிறப்ப நான் ஹோட்டலையும் பாத்துக்கிறேன். நடிகர்களுக்கு கூட்டம் வந்து அரசியல் ஆசையே எப்படிங்க? நடிகர்களுக்கு கூட்டம் வந்ததும் அரசியல் ஆசையே வருது. இது நான் ஓட்டுல திறப்பு லாக் வந்திருக்கேன். விசாரணைகளுக்கு நான் சொல்றேன். அடுத்து இப்ப மண்டாடின மிக சிறப்பா போயிட்டு இருக்குது. நெருக்கி ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. கடினமான ஒரு உழைப்பை போட்டிருக்கு. ஃபுல்லா ஒரு ஃபிஷர்மேன் தொண்டியில மதுரை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல தொண்டியில போயிட்டு இருக்குது. ஒரு பெரிய லெவல்ல இந்த படம் எல்லாத்துக்கும் சேரும் நம்புறேன். ஏன்னா இந்த படத்தோட கதை மேக்சிமம் நிறைய பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரேஸ், இந்த ஃபிஷர்மேனோட ரேஸ் அந்த போட் ரேஸ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எங்கேயுமே அது பார்க்கலன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு கண்டிப்பா இது ஒரு புதுவிதமா ஒரு புது அனுபவத்தை கொடுக்குன்னு நம்புறேன். எனக்கும் கண்டிப்பா ஆமா படம் ரெடியா இருக்குன்னு கண்டிப்பா விரைவில் அது ஆமா அது இதில் ப்ரொடியூசர்கள் மற்ற பிசினஸ்ல எல்லாம் இருக்கு இல்லையா, கண்டிப்பா விரைவில் வந்துடும். இப்போ உங்களுடைய ஆவின் தம்பியான சிவகார்த்திகேயன் இப்போ பராசக்தி படத்துல படம் வெளியாக போகுது. குறிப்பா அந்த விஜய் சார் நடிச்ச ஜனநாயகன் படத்தோடைய போட்டு போற அளவுக்கு இந்த படம் அவர் வளர்ந்துருக்காரு. அதை நீங்க அவருடைய வளர்ச்சி போட்டியில யாருக்கு இல்லைங்க. விஜயன்னா எஸ்கே தம்பி தான். ஸோ எல்லாத்துக்கும் மக்கள் சப்போர்ட் இருக்குது. எல்லாமே மக்கள் தானே கொண்டாந்து போய் பெரிய இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ அதனால யாருக்கு போட்டியில கிடையாது. அவரு உச்சத்துல இருக்காரு விஜயன். தம்பி இன்னைக்கு நல்லா வந்துட்டு இருக்காரு. அஜித் சாரோட ஒரு போட்டோ எடுத்தீங்க, அது ரொம்ப வைரல் ஆச்சு. லைக் பண்ணி இன்ஸ்டாகிராம் நீங்களும் அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் என்ன மாதிரி உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க? அவர் என்ன எதுவும் பேசினாரு? இல்ல இப்படி எப்படி இருக்கமோ, எப்படி நம்ம வளர்ச்சி இருக்கோ, நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ இதை நம்ம மாறாம நம்ம மேல் போனா எப்பயுமே நம்ம நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இது எங்க அம்மா, என் அண்ணன் தம்பிங்க அவங்க ஆரம்பிச்சதாங்க. இது ஆமா அம்மாவோட விருப்பம் தாங்க. ஃபர்ஸ்ட் பால் வியாபாரம் அதுல இருந்து ஆரம்பிச்சு பால் வியாபாரம் ஆகிய தம்பிங்க டீ கடையில எல்லாமே ஒர்க் பண்ணி, டீ கடையில இருந்து கொஞ்சம் அப்படியே டீ பட்டறையில இருந்து பக்கத்துல அப்படியே கேசியரை போய் கேஸ்ல இருந்து மேனேஜர் ஆகி மேனேஜர்னு தனியா ஒரு அம்மன் ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுதானே இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்குது. சினிமாவிலேயும் சரி உங்களுடைய போட்டியாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருக்கும் போட்டி ஒண்ணுதானே. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யறத திறம்பட செஞ்சோம்னா நம்ம வளர்ச்சி போயிட்டு இருக்கு. எல்லாமே சரியா இருந்தோம்னா யாருக்கு போட்டியே இல்லைங்க. எல்லாத்துக்கும் மக்கள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. திரையுலகில எவ்வளவோ ஜாம்பவான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு பேருக்கு மத்தியில உங்களுக்கான அந்த ஒரு தன்மை அப்படியே நிலைநாட்டி இருக்கீங்க. ஒரு ரகசியம் தான் என்னன்னா அதுதான் என்னை இவ்வளவு தூரத்தை கொண்டு வந்திருக்கு. எப்பவுமே நான் அப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.